அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். நேற்று உக்ரைனில் இருந்து ஒரு 40 நாள் திட்டத்தை வெளியிடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 40 நாள் திட்டத்தில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் முதல் நாள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யாவுக்கான அழுத்தங்கள் கொடுக்கறதுனால ரஷ்யா இதுக்கப்புறமும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தலைவரே ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்துவிடும் என்று அட்லீஸ்ட் ஒரு சிறிய ரக அணுகுண்டாது வீசுங்கள் என்று புடின் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பதாகவும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் எழுதி தள்ளி இருக்கிறாங்க. அப்படி என்ன சமாச்சாரம், என்ன எங்கே நடந்தது, என்ன விதமான தாக்குதல், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, பரபரப்பான சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக ஒரு சூப்பரான அப்டேட்டாக ட்ரை பண்ணிடலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆலோசனை இருக்கலாம். இன்ட்ரொடக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது இல்லை அப்படின்னு நான் நினச்சேன் மனசுக்குள்ளே. எதுவும் ஒன்றும் இல்லை. ஹீட் வேவ் ஐரோப்பாவில் ஹீட் வேவ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. மேக்ரன் அவர்கள் மக்களே தேவையில்லாமல் வெளியே வராதிங்க, அதிகமான வெப்பநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஐரோப்பா நாடுகள்லாம் இதற்கு முன்பே ரொம்ப குளிர்ந்த தேசம்தான். அவ்வளோ சீக்கிரம் அங்கெல்லாம் ஏசிலாம் இருக்காது. இப்போ நம்ம தமிழகத்திலே பார்த்திங்க அப்படின்னா அந்த மலை பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, ஊட்டி, கொடைக்கானல், இங்கெல்லாம் ஏசி இருக்காது, ஃபேன் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி தான் அங்கேயும். பட் திடீர்னு இப்போ ஹீட் வேவ் ஆனதுனால தான் மக்கள் இந்த ஏர் கண்டிஷனர் போயிட்டு அடிபட்டு வாங்குறாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் பெருசாக விளக்கங்கள் இல்லை. ஆனால் அந்த பாரிஸில் இருக்கிற அந்த நதி இருக்கு இல்லையா, அதை மக்கள் குளிக்கக்கூடாது, குளிக்க தகுதி இல்லாத தண்ணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு வகையான சாக்கடை தண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் ஐயா சாக்கடை தண்ணியா நல்ல தண்ணியும் ஐயா நாங்கள் காப்பாற்றிக்கிட்டா போதுன்ற அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு ஹீட் வேவ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் வழக்கமாக இது ஏதாவது ஒரு இடம் வெப்பம் அதிகமாக வர்றதுதான்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கூட, பட் ஊடகங்களோட டைலாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிபிசி 2018 பின்லாந்து இஸ் வார்மிங் ஃபாஸ்டர் தென் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டாங்களா. அதே வார்த்தை கனடா வார்னிங் ட்வைஸ் as fast as the rest of the world report say. ஆஸ்திரேலியா இஸ் ஈட்டிங் எ ஃபாஸ்டர் தென் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. சரி, அதுக்கு அங்கே யூஸ் பண்ணிட்டீங்களா. சவுத் போல் வார்மிங் 3 times ஃபாஸ்டர் தென் ரெஸ்ட் ஆஃப் த எர்த். ரைட்டு. நியூசிலாந்து நியூ இங்கிலாந்து இஸ் வார்மிங் எ ஃபாஸ்டர் தென் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. இஸ்ரேலுக்கு அதே டைலாக்கா. அதனால எங்கெல்லாம் ஹீட் வேவ் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி மற்ற உலகத்தை விட அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு ஒரு பரபரப்பாக இருக்கும். பட் மற்றபடி ஓரளவுக்கு சமாளித்து கடந்து செல்லக்கூடிய ஒரு ஹீட் வேவாக தான் இருக்கும். ஒரு சிலர் ஹீட் ஸ்ட்ரோக் இறந்துருக்கிறாங்கன்ற பதிவுகளும் அங்கேருந்து வந்திருக்கு. பட் அவசர நிலை பிரகடனப்படுத்துகிற அளவுக்கோ மக்கள் பேனிக் ஆகக்கூடிய அளவுக்கோ இல்லை. ஏதாவது ஒரு வருடத்தில் வறட்சியோ மழையோ வெயிலோ அதிகமாக இருக்கும். அதன்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இருந்தாலும் இந்த முறை எல்னினோ எஃபெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டு. அடுத்து பூகம்பம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தன்னார்வலர்கள் மட்டும்தான் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்டட் இருந்தது. பட் மக்கள் எல்லாம் பொறுத்து பார்த்தாங்க. நிறைய வீடுகள்லாம் அப்படியே இடிஞ்சதுல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்களுக்கு மேலே மிஸ்ஸிங்ன்றாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல, இருக்காங்களா இல்லையானே தெரியல, தோண்டி எடுக்க முடியல. ஒவ்வொரு நாடாக குழு இறங்கியிருக்கு. இன்ன வரைக்கும் 1000 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 3360 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் இது 1500க்கு மேலே தாண்டுமோன்ற ஒரு பதற்றம். ஏன்னா முன்பு இருந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்த்தோம்னா வெனிசுலா ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த அளவுக்கான ஒரு தாக்கம். ஸோ ரோட்ரிகஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, அவசர நிலை பிரகடனப்படுத்தி அமெரிக்கா முழுமையான உதவி செய்கிறன்னு இருக்காங்க. பக்கத்து நாடுகள்லாம் பெரிய அளவு உதவி செய்யிருக்காங்க. இந்தியா கூட மனிதாமான அனுப்பியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். நேற்று ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, உக்ரைனில் 2 இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க. ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ்தல பதிவில் போட்டிருந்தார். ஒன்று சமி ரீஜியனும் இன்னொன்று கார்கிவ் ரீஜியன். அதில் 13 மக்கள் காயம் அடைந்திருக்காங்க, இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. இந்த தாக்குதலில் அவங்கள நாங்கள் காப்பாற்றிட்டுருக்கோம். தொடர்ந்து ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த தாக்கல் நடத்தி கொண்டிருக்கும் ரஷ்யாவே உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இவங்க நடத்தினாங்கன்னா ஈவு இரக்கம் உள்ள தாக்குதல், அவங்க நடத்துறது ஈவு இரக்கமற்ற தாக்குதல். இது ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டும் ஒன்றா நினச்சிடக்கூடாது. அது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம். நம்ம இப்போது கடந்த ஒரு வாரம் மட்டும் 1400 ட்ரோன் அட்டாக்கும் 1500 கைடட் மிசைல்ஸும்
அப்புறம் 19 மிசைல்ஸ் வேரியஸ் டைப் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து G7 நாடுகள்கிட்டையும் மற்ற நாடுகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இன்னும் ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தங்கள் கொடுங்கன்னு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட 40 நாள் திட்டத்தில் ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டு இருந்தாங்க. ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் ஒரு 15 பக்கம் அமைச்சிருந்தாங்க. ஒரு 1400 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யானுடைய செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்றும், அப்புறம் மேஜர் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று, அதுவுமே வந்து ஆயுதம் ப்ரொடக்ஷனுக்காக வைத்திருந்த கம்பெனியா. இந்த இரண்டுமே வந்து அடிச்சிட்டாங்க. எவ்வளோ 1300 1400 கிலோமீட்டர் தள்ளி. இனி இத்தனை நாள் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கேஸ் ஸ்டேஷன் தான் அடிச்சிருந்தோம். இனி அவங்களுடைய கம்பெனி எல்லாமே அடிக்க சொல்லிட்டாங்க. அதனால் ரஷ்யா கொஞ்சம் கஷ்டம்தான். ரஷ்யா வந்து தடுமாறுகிறதா அப்படின்னா 100% தடுமாறுகிறது. நீங்கள் பக்கத்தில் போய்ட்டு வீடியோ பதிவெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே ரஷ்யாவில் ஒவ்வொரு ஃபியூல் ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் குறைஞ்சது 4 மணி நேரம் 5 மணி நேரம். அதுவும் ஒரு லேடி வந்து சொல்லிட்டு அழுகுறாங்க, லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு போட்டு நான் வந்து 12 மணி நேரம் கியூவில் நிற்கிறேன்றாங்க. 12 மணி நேரம் கியூவில் நின்று எனக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கல. கிரிமியா மட்டும் இல்லை, ரஷ்யா வந்து மாஸ்கோ மற்ற எல்லா பகுதிகளிலுமே வந்து பெரிய அளவுக்கு அந்த ஃபியூல் ஷார்ட்டேஜை வந்து பார்க்க முடியுது. அதனால் உயர்நிலை குழு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புடின் அவர்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து போட்டிருந்தாங்க, தலைவரே எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டாங்க, மாஸ்கோவை நீ வந்து தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் மாஸ்கோ வந்து தொட்டுட்டாங்க. அப்புறம் மற்ற விமான நிலையங்கள் பக்கத்தில் அடிக்கூடாதுன்னு அடிச்சிட்டாங்க. நம்ம எண்ணெய் கிடங்களை அடிச்சிட்ருக்குறாங்க. 1400 கிலோமீட்டர் தள்ளியே வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா உலகமே நம்மளை ஏளனமாக சிரிக்கும். இனி அட்லீஸ்ட் ஒரு சிறிய வகை அணுகுண்டாவது நம்ம போட்டு தான் ஆகணும், ஒரு மிரட்டலாவது விட்டு தான் ஆகணும். இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ரஷ்யா வீழ்ந்ததாக அர்த்தம்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். பட் புட்டின் தான் வந்து வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், நம்ம பதில் தாக்கல் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம். ஆனால் இல்லை, நம்ம தாக்கல் நடத்தி தான் ஆகணுறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கூட ஜெலன்ஸ்கியை வந்து தாக்கல் நடத்தி இறந்துட்டான்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை வந்தது. பட் அது சொல்லும் போதே கட்டுக்கதைன்னு தெரியாது. அதை கூட ஒருத்தர் 4-5 நண்பர் கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க, இனிமேல் ஜெலன்ஸ்கி இருந்ததாக சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்ட்டு. சரி, நான் தேவையில்லாத ஆதாரமற்ற ஏதோ ஒரு செய்தி ஏதோ ஒரு மூலையில் பேசினா அதையெல்லாம் உண்மை போய் நம்ம ஆராய வேண்டிய அவசியமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சப்போஸ் புடின் அவர்கள் முடிக்கணும்னு நினச்சிருந்தா ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி இருக்கிற இடத்துல தாக்கல் நடத்தியிருப்பாங்க, இது என்றைக்கே ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். பட் அவர் ரொம்ப வெளுத்ததெல்லாம் நல்ல மனுஷனாக இருக்கிறார் அப்படின்றாங்க அவங்க தரப்பில். பட் இவங்க தரப்பில் வந்து யார், உக்ரைன் தரப்பில் புடின் அவர்கள் மேலே ஒரு மோசமான மனிதரை பார்க்கல, ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த ப்ரெஷரை உருவாக்க போகிறீங்களா இல்லை அமைதி வழியில் செல்ல போகிறீங்களா, இது 2 தான். இனி முடிவு பண்ண வேண்டியது தலைவர்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த மெத்வதேவ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாராம், தலைவரே ஒரு இடமாவது, ஒரு வேஸ்ட் இடத்துலையாவது நம்ம சும்மாவது போட்டு தான் ஆகணும், ஏன்னா நம்ம எச்சரிக்கை கொடுத்து தான் ஆகணும், இனியும் நம்ம எல்லாமே இழந்து நிற்கிற மாதிரி இருக்குது, அடித்து தான் ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரியும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஜாப்ரோசிஷியா ஓப்லாஸ்டில் இந்த கடற்கரைக்கு அந்த பக்கம் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பெரிய ஒரு நதி மாதிரி இருக்கும். பட் அது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க, கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 3 விஷயத்தை பார்த்துடலாமா. என்ன அப்படின்னா, ஐரோப்பாவுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடம் அது. அந்த பெரிய கட்டிடத்தில் 1 to 7 பில்டிங் இருக்கிற வரைக்கும் மொத்தம் ஒரு 13 பில்டிங் மேலே இருக்குது. அது ஒர்சல்லா வாண்டர் லியான் அவர்கள் தங்கியிருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே வந்து 8 to 13 வரைக்கும் இருக்குது. இப்போ ஹீட் வேவ் வந்து அதிகமாகிடுச்சு. ஹீட் வேவ் அதிகமானவொடனே என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் பாருங்கள், ஏசி மீதிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஷெட்யூல் பண்ணுறதுனால தான் மேலே வந்து பவர் உங்களுக்கு ஜென்ரேட் கரெக்டாக கிடைக்கும், அங்கே ஃபுல்லாக ஏசியை பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து போயிட்டுருக்கான். இது ஒரு வகையான ஒரு அடக்குமுறை. அது எப்படி, அவங்க ஐரோப்பாவுடைய தலைவர்கள் அவங்க கட்டிடமாக இருந்தால் அவங்க மட்டும் ஏசியில் வாழலாம், நாங்கள் வாழக்கூடாதா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சரி, இதில் என்னப்பா இது ஒரு விஷயமாப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மலாகவே நீங்கள் ஐரோப்பாவுக்கு ஒரு துணியை ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னாலுமே உங்கள் நாட்டுக்குள்ளே ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கக்கூடாது, அந்த லேபருக்கான ஃப்ரீடம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் நாட்டுக்கிட்டேருந்து பொருள்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதர்களை மதிக்கின்ற பண்புடைய நாடுகள் மட்டுமே அவங்க வந்து தொடர்பு ஏற்படுத்துவாங்க, வாங்குவாங்க. சீனாலாம் நிறைய ஃபோர்ஸ்டு லேபர், நிறைய நேரம் அவங்கக்கிட்ட அடிமைப்படுத்தி வேலை வாங்குறாங்கன்ற அடிப்படையில் அவங்க கொடுக்குறதில்ல.
பட் இந்த மாதிரி ஆதிக்க மனப்பான்மை உள்ள நாடுகள்லேருந்து அவங்க சரியாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதநேயமிக்க ஒரு நாடு ஐரோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மனிதநேயமிக்க ஒரு நாடு ஐரோப்பா எப்படி ஃபோர்ஸ் பண்ணி அப்போ அவங்கெல்லாம் வந்து 2ஆம் தர குடிமக்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஆஃபீஸர் உங்களுக்கு மட்டும் தான் ஏசி இருக்குன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்திருக்கு. என்னன்னா இன்னைக்கு ராய்டர்ஸ் பத்திரிகையை பார்த்து நான் கேட்கணும்னு நினச்சேன். நான் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். நான் வெளிப்படையாக உங்ககிட்டயே சொல்லிட்டேன். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, கரீம் கான் இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வழக்குகளை தொடர்ந்து நெதன்யாகு அவர்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய சகாக்களுக்கும் பிடிவாரண்ட் வந்து பிறப்பித்த ஒரு நபர் யாருன்னா கரீம் கான் தான். அவர் தான் அரசு வக்கீலாக மிகப்பெரிய அளவுக்கு வாதிட்ட நபர் ஒருவர். அவருக்கு 12 அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து ஓப்பனாகவே ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனாங்களாம், மிரட்டினாங்களாம். இந்த மாதிரி கேஸை நீங்கள் பின்வாங்கலை அப்படின்னா உங்கள் குடும்பம் டார்கெட் வைக்கப்படும், நீங்கள் என்ன ஆவீங்கன்றது இறுதியாக எச்சரிக்கிறேன்னாங்களாம். அப்புறம் அமெரிக்கா தரப்புலேருந்தும் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷராக. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஐநாவிலும் சரி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லையும் சரி இஸ்ரேலுக்கு எதிராக ஒருத்தர் வாதாடி தீர்ப்பு கொண்டு வரும் பட்சத்தில் அந்த மனிதனுக்கு இப்படி ஒரு மிரட்டல் இருக்கும்போது எப்படி நீங்கள் சர்வதேச நிலையில் தீர்ப்பு கொண்டு வந்து விட முடியும்? அமெரிக்கா படுபயங்கரமாக மிரட்டல், என் குடும்பத்தை மிரட்டுகிறது, என் சொத்துக்களை முடக்குகிறது, எந்த வகையில் நியாயம்? இன்னும் ஏன் ஐநா எனது வாழ்க்கை தலையில் இன்னும் ஏன் நீங்கள் எதுவும் கேட்காம இருக்கீங்கன்ற மாதிரி மனுஷன் வெகுண்டு எழுந்திருக்கிறார். பார்க்கலாம் நம்ம. அதே போல் இங்கே பங்களாதேஷ் இந்த எல்லை பகுதியில் பார்க்குறீங்க இல்லையா, மங்கோலா போர்ட், நம்ம இந்தியாவுக்கும் மங்களோலா போர்ட்டுக்கும் கொல்கத்தா போர்ட்டுக்கும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். 2015 நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2015 25 வரைக்குமே இருந்தது. ரீசெண்டாக பிரச்சனைலாம் அது இதுன்னு வந்து அதுக்கப்புறம் வெளியேறிடுச்சு இல்லையா. ஒரு 110 ஏக்கர் அந்த இடத்துல இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்தக்கூட மிக முக்கியமான துறைமுகங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அவங்க சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. வா சீனா வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் வாப்பா அப்படின்ட்டு சீனா கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது இந்தியாவுக்கு பேரிடி, சாதாரண இடினாலே பேரிடி இது. ஏன்னா பங்களாதேஷ் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக வரும்னு நினச்சாங்க. பட் ஒரு 110 ஏக்கராக இருக்கக்கூடிய இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மங்கோலியா துறைமுகம் அவங்க கிட்ட போகுது. நார்மலாக கொல்கத்தா துறைமுகத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவுக்கு அவரும் மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் துறைமுகம் முழுக்க சீனாவுக்கே கொடுத்துட்டாங்க. சாப்பிடு, எவ்வளோ வேணுமோ அள்ளி சாப்பிட்டுக்கோ போ, இனிமேட்டு உங்கள் ஆளுங்க நாங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கோங்கட்டாங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்குறாங்க. ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். எங்கள் ஹைதராபாத்தில் ஒரு சாலையில் எனது பெயரை வைத்ததற்காக, டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ அப்படின்னு பெயர் வைத்ததற்காக கோடான கோடி நன்றியை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் நன்றி தெரிவிப்பதை வந்து யாருக்கு தெரிவிக்கணும்? ரேவந்த் ரெட்டிக்கு தெரிவிக்கணும். ரேவந்த் ரெட்டி அவர் தான். ஏன்னா மத்திய அரசு வந்து இது ரெவென்யூன்றது வந்து மாநில அரசாங்கம் வச்சது. பட் அப்பயே சொன்னாங்க. பட் இருந்தாலும் தலைவர் ஒரு நாட்டோட தலைவருக்கு தான் வழக்கமாக வைப்பார் இல்லையா. அதனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து இந்த நட்பு பாசத்துக்காக இந்த இயர் எண்டுக்குள்ள இந்தியாவுக்கு வரேன், லேட்ஸ் மேக் எ டீல், எல்லா போரும் நான் தான் நிறுத்தணும் வந்து சொல்ல போகிறாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.